ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக தியேட்டர்ஸ்லேயே இப்போ நம்ம ஊர்லேயே வெளியாகிருக்கிற டேரோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் 7 ஃப்ரெண்ட்ஸு காமிக்கப்படுறாங்க. இதில் எலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பர்த்டே அப்படிங்கிறதுக்காக ஜாலியாக ஒரு அவுட்டிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த 7 பேரும் சேர்ந்து அப்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு மேன்ஷனு அங்கே புக் பண்ணி இரவை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எல்லாரும். அப்போ அந்த மேன்ஷனில் ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அந்த பேஸ்மெண்ட் ரூமுக்கு இவங்க எல்லாரும் உள்ளே போகிறப்ப அங்கே ஒரு பாக்ஸை ஒன்று பார்க்குறாங்க. அந்த பாக்ஸில் ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. அந்த கார்ட்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறது இவங்க யாருக்கும் எதுவுமே புரியலை. இருந்தாலும் அதில் ஒரு பொண்ணு இந்த கார்ட்ஸை ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சூஸ் பண்ணுங்கள், எல்லாருக்குமே அவங்களுடைய ஃப்யூச்சரு அழகாக தெரியும், ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல போக ஆளாளுக்கு ஒரு கார்டையும் சூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒரு விதமான இமேஜஸோட அந்த கார்ட்ஸ் வருது. இப்போ இவங்க யாருக்குமே இந்த கார்ட்ஸ் எல்லாமே நார்மலான கார்ட்ஸ் கிடையாது. இது எல்லாமே கர்ஸ்டு கார்ட்ஸ், அதாவது சபிக்கப்பட்ட கார்ட்ஸு அப்படிங்கிறது அப்போ வரைக்கும் இவங்க யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த கார்ட்ஸை எடுத்து ஆளாளுக்கு ஜோசியம் பார்த்ததுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 1992 நிக்கோலஸ் ஆடம்ஸ் அப்படிங்கிற நபர் எழுதின ஒரு நாவலை தழுவி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த படத்துடைய ட்ரெய்லர் நான் பார்க்கும்போது, ஏங்க இந்த படம் இந்த 2022 வந்த டாக் டு மீ படம் மாதிரியே இல்லை, சூப்பராக இருக்குங்க, ட்ரெய்லரே செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குதே அப்படின்னு ஒரு ஃபீலை தான் எனக்கு கொடுத்துச்சு. ஈவன் இந்த படத்துடைய ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணுங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த ட்ரெய்லர் கொடுக்கும். ஆனால் மொத்த படத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது இந்த படம் 2000 ஃபைனல் டெஸ்டினேஷன்னு உலக புகழ்பெற்ற ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்தையும் 2002 த ரிங் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு ஹாரர் படம் தான். இந்த 2 படத்தையும் மொத்தமாக சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மொத்தமாக படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு. இந்த படத்தில் என்னதான் அவங்க 7 ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி அந்த 7 கதாபாத்திரங்களை சித்தரித்தா கூட முக்கியமாக ஒரு 3 கதாபாத்திரங்கள் அப்படி வச்சுக்கலாம், இல்லை 3 to 4 கதாபாத்திரங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இவங்க தான் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் ட்ராவல் ஆகிற மாதிரி கதாபாத்திரங்கள். குறிப்பாக ஹரியட் ஸ்லேட்டர் ஆகட்டும், அடன் பிராட்லி ஆகட்டும், ஜேக்கப் பேட்டலன் ஆகட்டும், இதுபோக அவந்திகா வந்தனப்பு, இந்த ஒரு கதாபாத்திரம், அதாவது இந்த ஆர்டிஸ்ட்டு, இவங்க 4 பேரும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள். இதில் நான் சொன்ன முதல்ல 3 கதாபாத்திரங்கள் சொன்னேன் இல்லையா, இது த்ரூ அவுட் த ஃபிலிம் ட்ராவல் ஆகக்கூடிய கதாபாத்திரங்கள். இவங்க எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே போக இந்த படத்தில் எக்கச்சக்கமான நைட் சீக்வன்ஸு, அதுக்கு சினிமோட்டோகிராஃபரான எலிஸ் ஸ்மால்கின் அவர் பண்ண ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் ஆகட்டும், அவர் யூஸ் பண்ண ஒரு சில ஆங்கிள்ஸ் ஆகட்டும், இந்த கதையில் டெஃபினட்டாக அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸு, அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸுங்கிறத ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம அடித்து சொல்லலாம். அதே மாதிரியே படத்துடைய சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ஒரு 3-4 ஜம்ப் ஸ்கேர்ஸை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுது தியேட்டரில். இந்த படம் நான் ப்ரெஷ் ஷோவில் தான் பார்த்தேன். எங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணப்போ சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இல்லை மக்களே, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ தியேட்டர்ஸில் டிக்கெட்லாம் போடுறதாக ஐடியா இருந்ததுன்னா அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி லைனு, இது இன்னுமே நிறைய ப்ளே பண்ணுறதுக்கான ரூம்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஸ்கோப் இருக்குது. இந்த கதையில் ஜம்ப் ஸ்கேர்ஸை இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணி பயங்கரமாக மிரட்டி விடுற அந்த லெவலுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்துமே இந்த டீம் அதை அந்த அளவுக்கு பெருசாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலை. ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கே தவிர பல இடங்களில் அதுக்கான ஸ்கோப் இருந்தும் அது பெருசாக எங்கேயும் பயன்படுத்தப்படலை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இந்த கார்ட்ஸு எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் முதல்ல ஒருத்தருக்கு 2 பேர்த்துக்கு என்ன சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தாண்டின உடனே அப்புறம் என்ன மீதி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இதே சம்பவம் தான் அரங்கேற போகுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். கிட்டத்தட்ட அப்படி தான் அடுத்து ஒரு 2-3 பேர்த்துக்கு அதே மாதிரி சம்பவம் தான் நடக்குது. இதனாலேயே என்ன சார் இது ஏற்கனவே இப்படி தான் நடக்குங்கிறது முதல்ல ஒருத்தருக்கு பார்க்கும்போதே நமக்கு தெரியலையா, ஏதாவது கொஞ்சமாவது அவங்க மாற்ற வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு கம்ப்ளீட்லி ப்ரிடிக்டபுளாகத்தான் இந்த படம் நமக்கு கடைசி வரைக்கவே நகருது.
அதுவும் ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்குறேன். இது எல்லாமே தாண்டி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படம் தான் இது, அதை மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் என்னவோ எனக்கு மொத்த படமாக பார்க்கும்போது அமெரிக்காவில் பொதுவாக இந்த ஹாலிவுட்டில் பி கிரேட் ஹாரர் மூவிஸ் எப்படி வந்து எடுக்கப்படுமோ அந்த மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. இன்னும் ஃபஸ்ட் கிளாஸ் மூவி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியலங்க. இன்னுமே பெட்டராக பல விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்கலாம். ஒரு பி கிரேட் மூவி மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஸ்கோப்பு இருந்துமே இந்த கதையை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகாமல் இந்த டீம் விட்டுருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொழுது போகலை அப்படின்னா ஹாரர் த்ரில்லர், அதுவும் குறிப்பாக சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்கள் பொழுது போகலன்னா ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு யூஏ சர்டிஃபைடு படம். இதில் வந்து செக்ஷுவலி எந்த ஒரு போர்ட்ரேலும் பெருசாக கிடையாது. ஆனால் ஒரு ஹாரர் படம் அப்படிங்கிறனாலே நான் சொன்னேன், அந்த திக் மூமெண்ட்ஸு ஒரு 3-4 இடத்துல இருக்குது. அதுக்காகவே அது கண்டிப்பாக யூஏ தான் கொடுத்துருப்பாங்க. இந்த படம் நான் ப்ரெஷோவில் தான் பார்த்தேன். எனக்கு சப்டைட்டில்ஸோட ப்ளே பண்ண படலை மக்களை தெளிவாக நான் சொல்லிட்டேன். அதனால் டிக்கெட்டு போடுறதாக பார்க்குறதாக உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்குதாங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காலை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.